Hey, hello guys, I'm Kaushik and welcome back to Kurimurai. இந்த வீடியோவில் நம்ம குக்கும்பரில் இருக்கிறதுலே ஒரு சின்ன டாபிக், அதாவது பேக்ரவுண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட லாகின் டாட் ஃபீச்சர் ஃபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு சினேரியோ இருக்குது. ரெண்டு சினேரியோவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் நேவிகேட்ஸ் டு தி புக் கார்ட் அப்ளிகேஷன் அண்ட் யூசர் கிளிக்ஸ் வந்து லாகின் பட்டன். இந்த ரெண்டு ஸ்டெப்ஸுமே வந்து இங்கே வந்து ப்ரீ கண்டிஷனாக இருக்குது அண்ட் ரெண்டு ஸ்டெப்ஸுமே வந்து ரெண்டு சினாரியோஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, ரெண்டுமே சேமாக இருக்குது. இங்கே யூசர் என்டர்ஸ் தி யூசர் நேம் ஆஸ் ஆட்டோனி ஆர் பாஸ்வேர்டு வந்து டிஃபர் ஆகுது, ஸோ அதை டச் பண்ண வேண்டாம். அண்ட் இது வந்து போஸ்ட் கண்டிஷன். ஸோ போஸ்ட் கண்டிஷனை நம்மளால் ஹேண்டில் டைரெக்டாக வந்து பண்ண முடியாது. நம்ம என்ன ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ கண்டிஷன்ஸை வந்து ரெண்டுத்துக்குமே எல்லா சினாரியோக்கு சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து பேக்ரவுண்ட் என்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கீவேர்டு வந்து கர்க்கினோட ஒரு சின்டாக்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் எழுதுன அப்புறம் நம்ம வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்டில் நம்ம இங்கே எழுதுகிற சினாரியோக்குள்ளே எழுதுகிற காமனான ஸ்டெப்ஸ் எது இருக்கோ அது வந்து பேக்ரவுண்டில் வந்து மூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே இந்த ஸ்டெப்ஸு தேவையில்லை, ஆல்ரெடி பேக்ரவுண்டில் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் என்ஜின் தெரியும் அப்படின்னா டெஸ்ட் என்ஜினில் பிஃபோர் மெத்தட் அப்படின்னு இருக்குது கரெக்டாக. ஸோ @testக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் என்ற கீவேர்டு வந்து கர்க்கின் சின்டாக்ஸில் இருக்குது. டெஸ்ட்க்கு அப்புறம் ஏதாச்சும் ரன் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் மெத்தட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக டைரெக்டாக ஃபியூச்சர் ஃபைல்குள்ளே பேக்ரவுண்ட் மாதிரி ஃபோர்க்ரவுண்டோ ஒரு ஆஃப்டர் கிரவுண்டோ அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அண்ட் என்டர் தி யூசர் நேம் ஆஸ் ஆட்டோனி இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சினாரியோவில் எல்லா ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஒரு வாட்டி ரன் பண்ணோம். சிமிலர்லி இந்த சினாரியோ வர்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் ஒன்று வந்து ரன் ஆகும். இப்போ இதே வந்து நம்ம சினாரியோக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம சினாரியோ அவுட்லைனுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஃபீச்சர் ஃபைலில் நம்மகிட்ட ஒரு சினாரியோ அவுட்லைன் மட்டும் தான் இருக்குது. பட் உங்கள் டெமோக்காக நான் காட்டுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னோடய ப்ரீ கண்டிஷன் வந்து யூசர் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை கட் பண்ணி நான் வந்து என் பேக்ரவுண்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சினாரியோ அவுட்லைன் அண்ட் சினாரியோ ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டுன்றது வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ரன்னர் ஃபைலில் போயிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் லான்ச் ஆகுது. ப்ரௌசர் லான்ச் ஆகுது, நம்ம வந்து ஆப்வியஸாக பேக்ரவுண்டில் தான் எழுதியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு சினாரியோ ஒரு ஃபியூச்சர் ஃபைலில் ஒரு பர்டிகுலர் சினாரியோஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது போடணும் அப்படின்னா பேக்ரவுண்டுன்ற கர்க்கின் சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து பர்டிகுலர் சினாரியோஸ்க்கு இல்லை, ஒரு ஃபீச்சர் ஃபைலில் இருக்கிற எல்லா சினாரியோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைன்னா நம்மளோட டிஸ்கார்டில் வந்து கேளுங்க. வீடியோஸ் மட்டும் பார்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் இல்லைனா அட்லீஸ்ட் நான் எடுக்கிற டெஸ்ட் கேஸ் அந்த புக் கார்ட் அப்ளிகேஷன் வச்சு டெஸ்ட்லாம் எழுதி கர்க்கின் சின்டாக்ஸ்லாம் பழகுங்க. அப்போ தான் வந்து இன்டர்வியூ எழுதும் போது உங்களுக்கு டவுட் இல்லாமல் இருக்கும். வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், அப்படி தான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். ஸோ பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது வந்து புரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பாய், டேக் கேர்.